விருத்தாசலம் பழமலைநாதரிடம் இருந்து சுந்தரருக்கு 12,000 பொற்காசுகள் கிடைத்தன. ஆனால் வழியில் திருடப்படலாம் என்பதால் திருவாரூருக்கு எடுத்துச் செல்வது குறித்து அவர் கவலைப்பட்டார். எனவே சிவபெருமான் அந்த பொற்காசுகளை மணிமுத்தாற்றில் வீசி திருவாரூர் கமலாலய கோயில் குளத்தில் திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். சுந்தரர் பாடி பல்வேறு இடங்களுக்கு சென்று கடைசியில் திருவாரூர் வந்து குளத்தை சோதித்த போது அதை காணவில்லை. பறவை நாச்சியார் சுந்தரரை ஆற்றில் எறிந்து குளத்தில் தேடுகிறார் என்று கிண்டல் செய்தார். அவர் கோபமடைந்து பதிகம் பாடி நாணயங்களை முறையாக திரும்ப பெற்றார். ஆனால் நாணயங்களின் தரத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. இறைவனையே நம்பாமல் தன்னிடம் வைத்திருந்த அசல் நாணயத்தின் ஒரு சிறு துண்டுடன் ஒப்பிட்டு நாணயங்களின் தரத்தை சரிபார்க்க விரும்பினார். தங்கத்தின் தரத்தை பரிசோதிக்குமாறு விநாயகரிடம் வேண்டினார். விநாயகர் தரம் குறைவாக இருப்பதாக தெரிவித்தார். நாணயங்களை அவற்றின் அசல் தரத்தில் திரும்பப் பெற சுந்தரர் மீண்டும் பதிகங்களை பாடினார். இது சுந்தரரின் பதிகங்களை கேட்க சிவபெருமான் செய்த திருவிளையாடலை என்று வேறில்லை. எனவே திருவையாறு தியாகராஜர் கோயில் உள்ள விநாயகர் மாற்றுரைத்த விநாயகர் என்று போற்றப்படுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்து லைக் செய்யவும்.